ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இஃப் 2p plus 1/p equal to 4, then find the value of pq plus 1/8pq. அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கான்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 2p இருக்குது, இங்கே p இருக்குது. இப்போ இங்கே 2 இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதை டேரெக்டாக க்யூ பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருந்துச்சுன்னா அதை க்யூ பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 2 இருக்கக்கூடாது இல்லையா, அப்படிங்கிறதுனால இந்த டோட்டல் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும், p ப்ளஸ் இங்கே ஒரு 2 என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். ஸோ 1/2p ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதிலிருந்து இந்த வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை க்யூ பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது நமக்கு. ஸோ அப்போ a + b ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இந்த வேல்யூவை எழுத போகிறோம். அப்படி எழுதினோன்னா அதிலிருந்து இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி a + b ஹோல் கியூபுடைய ஃபார்முலாவை நோட் பண்ணிக்குவோம். நம்ம a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab a + b. இந்த ஃபார்முலாவில் எந்த வேல்யூ எழுத போகிறோம், இந்த வேல்யூவை எழுத போகிறோம். அப்படி எழுதணுன்னாக்க ஃபஸ்ட்டு a கியூபுக்கு பதிலாக p கியூப் ப்ளஸ் 1/8p கியூப்னு கிடைக்கும். 8p கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக p 1/2p தென் p ப்ளஸ் 1/2p. இப்போ இந்த pp கேன்சல் ஆயிரும், இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோம் நம்ம, ஏன்னா இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மற்ற வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ p கியூப் ப்ளஸ் 1/8p கியூப் ப்ளஸ் 3/2 இருக்குது, 3/2. இந்த p ப்ளஸ் 1/2pயோட வேல்யூ தான் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன நோட் பண்ணியிருக்கோம், 2 நோட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். தென் p கியூப் ப்ளஸ் 1/8p கியூப் ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் p ப்ளஸ் 1/2pயை தான் நம்ம க்யூப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம 2ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்புறம் 2ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 கியூப்னு கிடைக்கும். 2 கியூப் ஈக்குவல் டு p கியூப் ப்ளஸ் 1/8p கியூப் ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். இப்போ 2வை கியூப் பண்ணும்போது என்னென்னு கிடைக்கும், நமக்கு 8ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 அந்த சைடு போகும்போது -3ஆக போகும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் வேணும் இல்லையா. ஸோ p கியூப் ப்ளஸ் 1/8p கியூப் ஈக்குவல் டு 8 - 3. தென் த வேல்யூ இஸ் 5. நாம் சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.